Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா TikTok 2018ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் ஹாரர் காமெடி டிராமா மூவி. இந்த மூவி பிரியங்கா மோகனால பயங்கரமா பேசப்பட்ட ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஹாரர் காமெடி அடல்ட் டிராமா மூவி ஸ்டைல்ல தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பி கிரேட் பிலோ ஆவரேஜான மூவி தான். நிறைய சீன்ஸ் நிறைச்சு வச்சிருந்தாலும் பல சீன்ஸை ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள யூடியூப்ல இப்போ பிரசென்ட் பண்ணிருக்காங்க. டைம் இருந்தா போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பேய் வீடை வச்சு பயங்கரமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல அந்த பேய் வீட்டுல ஒரு உண்மையான பேய் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் யாரு கொலை பண்ணது, பேய் யாரை எதுக்காக ரெவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்குது, அதுக்கு இவங்க 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்களா, அந்த பேயோட காதலியா வரக்கூடிய பிரியங்கா மோகனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளைமேக்ஸ்ல நல்ல மெசேஜ் கொடுக்க நினைச்சிருந்தாலும் நிறைய சீன்ஸை வாலண்டியரா போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. மேல் ப்ராஸ்டியூஷனை பத்தியுமே இதுல நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. பட் கதையில கன்வின்ஸ் பண்ணி பிளாஷ்பேக்ல சொல்ல வேண்டிய ஒரு 2-3 நிமிஷம் சீனியவே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நிறைச்சு எடுத்து வச்சிருந்தாங்க. படம் பயங்கர பிளாட்டா பிரெடிக்டபிளா சிம்பிளான டோன்ல இருந்துச்சு. ஹாரர் காமெடி ரொமான்ஸ்னு சொல்லி எதுவுமே படத்துல பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகல. 2016ல வந்த பல ஹாரர் காமெடி டிராமாவை பார்த்து தமிழ்லே இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படத்தை உருட்டி பரட்டி தான் எடுத்திருக்காங்க. கான்செப்ட் மட்டும் ஐடியா வைஸ் நல்லா இருந்தாலும் படம் எஃபெக்டிவா எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலாவும் இம்மெச்சூரான ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பிளேல இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தையும் பெட்டராவும் ப்ராப்பராவும் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். பிரியங்கா மோகனை மட்டுமே வச்சு ஒப்பேத்தணும்னு நினைச்சிருந்தாலும் பிரியங்கா மோகனோட கெரியர் ஸ்டார்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவு பெருசா எஃபெக்டிவா இல்ல. இப்பயுமே அப்படிதான் இருக்குன்னு பல நெட்டிசன்ஸ் ட்ரோல் பண்ணாலும் ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ள லேடிங்கிறதுனாலே படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி ஈஸியா வித்துட்டாங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ ஓவராலா ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பயங்கர சிம்பிளா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லயுமே ஃபேமிலி கூட பார்க்க முடியாத லெவலுக்கு நிறைய சீன்ஸை எடுத்து திணிச்சு வச்சிருந்தாலும் பாதி சீன்ஸை ட்ரிம் ஆஃப் பண்ணாலும் பார்க்குற அளவுக்கு படம் பிரசன்டபிளா நீட்டா இல்லாம போயிடுச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு தமிழ் ஹாரர் டிராமா மூவி தான் இந்த டிக்டாக். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.